அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா, ஓசி, அடுத்து பிசி, எம்பிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஏ முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி என்ற பிரிவுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவுகளையும் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் ஒகேஷனலுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி தொடங்கப்படுது. 7/7/2025 அன்று தொடங்கப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நடக்கும். 7ஆம் தேதி துவங்கி நைட்டு பார்த்திங்கன்னா 7 மணிக்கு அது க்ளோஸ் ஆகிடும். அதனால் அதை சரியாக பயன்படுத்துவங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆன்லைன் கவுன்சிலிங் நமக்கு நடக்கும். ஸோ இதற்கிடையில் இந்த 7.5 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இது 2021-22 அறிமுகமாகி நமக்கு வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 2021-22 பார்த்திங்கன்னா 4620 மாணவர்கள் 4620 மாணவர்கள் இந்த 7.5 மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 2022-23 இந்த கல்வி ஆண்டில் பார்த்திங்கன்னா 15,210 மாணவர்கள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 2023-24 2023-24 பேட்சில் பார்த்திங்கன்னா 16,075 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 46,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவருடைய எண்ணிக்கையும் இங்கு 7.5 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எடுக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் விகிதங்கள் மாறப்படுது. இதுக்கு என்ன காரணம்? போட்ட எல்லாத்துக்குமே சில பேருக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. 7.5 என்பது மொத்தம் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸில் 7.5% மட்டுமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது 6வது முதல் 12வது வரை பயின்ற மாணவர்களுக்கு மட்டுமே இது அளிக்கப்படுகிறது. இந்த சலுகை அளிக்கப்படுகிறது. இந்த சலுகை மூலமாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு மாணவனும் இதை சரியாக பயன்படுத்திக்கணும். இதில் பெஸ்ட்டு திங் என்ன? ஸோ ஏன் கிடைக்காம போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணங்கள். ஒன்று கோர்ஸ். எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோர்ஸை மட்டும் அந்த மாணவன் என்ன பண்ணுறான்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில்அப் பண்ணுறான். இந்த ஒரே ஒரு கோர்ஸை மட்டும் ஃபில்அப் பண்ணும்போது அவனுக்கு இடைப்படக்கூடிய இடையூறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட் ஆஃப்க்கு அவன் எடுத்துக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 142.5 அப்படின்னு சொல்கிறது ஒரு மாணவனுடைய மதிப்பெண்ணாக வைத்துக்கொள்வோம். இந்த மாணவன் என்ன பண்ணுவான், ஒரு குறிப்பிட்ட கல்லூரிகளில், அரசு கல்லூரியில், அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அப்படியே ஃபில்அப் பண்ணிகிட்ருப்பான். அண்ணா யூனிவர்சிட்டி, அழகப்பா, தியாகராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அந்த கல்லூரி ஃபஸ்ட் ரவுண்டில் முடிவு பெற்றிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டங்கள் முடியும் போது அந்த கல்லூரியில் உள்ள அந்த கோர்ஸ், அந்த பாடப்பிரிவு க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரும். சில நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டது, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இது மாதிரி கோர்ஸை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்னா அதை மட்டுமே அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அதை மட்டும் அப்ளை செய்யும் பொழுது அந்த 142.5க்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் அந்த வாய்ப்பை இழக்கின்றான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவன் தனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 சாய்ஸ் வச்சுக்கணும். எனக்கு ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்பு கிடைக்கவில்லை என்றால் எனக்கு இசிஇ வேணும். இசிஇ எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ட்ரிபிள்இ வேணும். ட்ரிபிள்இ எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் வேணும். அடுத்து எனக்கு பயோ மெடிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனை என்ன பண்ணோம், கூட்டிக்கிட்டே சொன்னால் தான் சில நேரங்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு இது கிடைக்கும். அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது குறைந்த மதிப்பெண் உள்ளவர்கள், ஒரு 140, 150க்கு கீழே உள்ள மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2-3 சாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த 7.5 அப்படின்னு சொல்கிறத நிறைவு செய்ய முடியும். இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவோம். இது இன்றைய தகவல். நன்றி.